ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்ஸ்லையும் வந்து 5G வந்துகிட்டே இருக்குது. எதில் பார்த்தாலும் 5G. ஸோ எல்லா ஃபோன்ஸ்லையும் 5G வரும். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூல்பேட் லெகசி 5G அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அற்புதமான ஒரு இன்டர்னல்ஸோட. ஸோ இந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கொடுத்தோம்னா நாங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகெடெக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூல்பேட் லெகசி 5G. ஸோ இந்த ஃபோனை பற்றி சொல்லணுன்னா, இப்போதைக்கு ஒரு கூல்பேட் அப்படிங்கிற பிராண்டில் ஒரு 5G ஃபோன் தாறுமாறான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட வந்திருக்குன்னா இந்த ஃபோனை தான் சொல்லணும். ஒரு அருமையான ஃபோன் தான் சொல்ல முடியும். இந்த ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 9.5 mm திக்னஸும் 195 கிராம் வெயிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஹெவியர் சைடு தான், பட் பிராண்ட் கன்சிடர் பண்ணாயில் இந்த ஃபோனோட திக்னஸ் பில்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கிளாஸ் பில்டும் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேமில் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பார்க்கும்போது பில்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாலிடாகவே இருக்குது. பின்னாடி இருக்க அந்த கிரேடுக்கும் பார்க்கறது ஓரளவுக்கு கூலாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ கூல்பேட் உண்மையிலே ஒரு கூலான டிசைனை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கல இங்கே வந்து IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் காம்ப்ரமைஸ் பார்க்கும்போது இங்கே LCD டிஸ்பிளேவே போதும் தான் சொல்லலாம். ஏன்னா AMOLED டிஸ்பிளே கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. பட் இங்கே வந்து ப்ரைஸுக்கு நல்லா கட் பண்ணிவிட்டு இங்கே LCD டிஸ்பிளே கொடுக்குறது ஒரு நல்ல டச்சாக தான் இருக்குது. இந்த டிஸ்பிளேயோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 6.53 இன்ச் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து Redmi Note 8 Pro மாதிரி தான் இருக்குது. பார்க்குறது ரொம்ப கூலாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வாட்டர் ஆஃப் நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேல இருக்க இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளேல HDR10 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கனால நீங்கள் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா HDR கண்டென்ட் வந்து பார்க்க முடியும். ரொம்பவே லைவ்லியாகவும் இருக்கும், பார்க்கறது நல்லா இருக்கும். ஸோ மீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த IPS LCD டிஸ்பிளேவே போதுமானதுன்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல தான் இந்த வாட்டி கூல்பேடில் உண்மையான ஒரு கூலான விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். முதன்முறையாக கூல்பேடில் வந்து Snapdragon 765G ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 765 அப்படிங்கிற போதே தெரியும் உங்களுக்கு, ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்க ஒரு ப்ரீமியமான ப்ராசர். ஸோ இந்த ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா 7 nm டெக்னாலஜியில் பில்டாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப தாறுமாறாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லா டாஸ்கிங், கேமிங் இது மாதிரி எல்லா விஷயத்திலும் ரொம்பவே ஹேண்டில் பண்ணக்கூடியதான். மல்டி டாஸ்கிங் பண்ண எல்லா இதையும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணக்கூடியது தான் இந்த ப்ராசர். அது மட்டும் இல்லாமல் கேமிங்னு சொல்லும்போது இங்கே Adreno 620 GB கொடுத்துருக்காங்க. கேமிங்கும் எந்தவித குறையும் இல்லை. PUBG போன்ற கேம்லாம் ரொம்ப ஸ்மூத்தாகவே ரன் பண்ண முடியும். ஸோ ஓவரால் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸில் எந்தவித குறையும் இல்லை தான் சொல்லணும். கூல்பேட் லெகசி 5 வந்து இந்த வாட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த 5G மாடலில். ஸோ 5Gன்னு சொல்லும்போது இந்த 765 ப்ராசரில் வந்து 5G சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபோன்லேயும் 5G சப்போர்ட் கண்டிப்பாக வரும். கேமராஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே ஒரு லோ பிராண்ட் செக்மெண்ட்டுங்கிறனால பின்னாடி கேமராஸில் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. 4 கேமரா 5 கேமரா கொடுக்குற அந்த இடத்துல வந்து இந்த பிராண்ட் மூலிமா 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமராவாக 48 MP சோனி MX 586 சென்சாரும், செகண்ட் கேமராவாக ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான். நிறையா கேமரா கொடுத்து ரொம்ப ஆக்வர்டாகாமல் 2 கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே டெப்த் சென்சார், அந்த சென்சார் இந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவே வந்து யூஸ் பண்ணி டெப்த் எஃபெக்ட்டும் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். 4K 30 FPS சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 MP செல்ஃபி ஷூட் இருக்குது. இதில் எடுக்கிற ஷாட்ஸும் நல்லாவே வரும்னு எதிர்பார்க்கலாம். பட் ஃபோன் வந்தால் தான் தெரியும் ஃபோனில் எடுக்கிற ஷாட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். RAM அண்ட் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 4 GB RAM 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு வருது. இது கூடவே டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் இருக்குது. ஸோ டுவல் சிம் ஸ்லாட் ப்ளஸ் வந்து ஒரு SD கார்டு ஸ்லாட் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயமாக தான் இங்கே கருதப்படுது. இந்த ஃபோனில் இருக்க இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லணும்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து Ufs 2.1ங்கிறனால டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் ரொம்பவே வேகமாகவே இருக்கும். ஃபோனும் ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்குன்றது எதிர்பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் OS அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 10 வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கஸ்டம் UI இல்லாமல் ஸ்டாக் UIயில் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமாக தான் படுது. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கல இந்த வாட்டி வந்து இந்த ஃபோனில் 4000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே குவிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் இருக்குது. ஸோ 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா வேகமாகவும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதன் கூட இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் நிறையா ஃபோன்ஸில் இப்போ இல்லாதது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன்லேயும் Type-C சார்ஜிங் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ளஸாக தான் படுது. ஸோ Snapdragon 765 ப்ராசர், 4000 mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதெல்லாம் கப்பல் பண்ணி பார்க்கல இங்கே பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ எந்த வித குறையும் கிடையாது பேட்டரியை பொறுத்த வரைக்கும். கடைசியாக ப்ரைஸிங்னு பார்க்கல இந்தியா லான்ச் ஆகலை இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு 17,000 இல்லாட்டி ஒரு 18,000 வந்து வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் இப்போ வந்து 765 ப்ராசர் கொண்டு எந்த ஃபோனுமே கிடையாதுன்னு சொல்லணும். Redmi K30 5G கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20,000 செக்மெண்ட்டில் வரும். X50யும் வந்து ஒரு 20,000 22,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த கூல்பேட் லெகசி 5G வந்து ஒரு 18,000 கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு செம டீலாக தான் இருக்கும். கூல்பேட் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாகவும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த வீடியோவில் வந்து Coolpad Legacy 5G, ஸோ அந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க செக்ஷனில் உங்களுக்கு கற்றுக்கலாம் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதேமாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.